அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்கு ஒரு படி அரிசி இப்படிதான் கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை வந்து ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சி தலைவர் வந்து நிறைவேற்றினார். அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போ சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை வந்து அண்ணா இருக்கும்போதே மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சி தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படிதான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவார்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சி தலைவரை வந்து கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொன்னதும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சி தலைவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் வந்து 1980 அண்ணாவுடைய வீட்டை வந்து அரசுக்கு வழங்கினாங்க. அதே போல் 1995 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று வந்து புரட்சி தலைவர் செஞ்சார், அடுத்ததும் வந்து அம்மா தான் செஞ்சார். இதை வந்து இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன்.